சுதந்திர போராட்டத்தின் போது அல்லது சுதந்திரம் கிடைத்து அப்போ இருந்த தலைமுறைகள் தனக்கான ஒரு அரசியல் ஆளுமைகளை தேர்ந்தெடுக்கிறதுல, தனக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க வச்சிருந்த அந்த பெராமீட்டர்ஸ், அந்த அடிப்படை தகுதி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. சும்மாலாம் போயிட்டு யாரும் தலைவர் ஆகிட முடியாது. ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுக்கணும். மக்களுக்காக போராடி களத்தில் நின்று ரத்தத்தை சிந்தி இருக்கணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உயிர் தியாகம் பண்ணியிருக்கணும். மாநில உரிமை, மாநில சுயாட்சி பேசி கைதாகி பல மாதங்கள் நீங்கள் சிறையில் இருந்திருக்கணும். இப்படி நிறைய கள போராளிகளை தான் அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்களாக தனக்கான ஒரு குரலாக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அப்போ இருந்த மக்களுக்கு போராட்டம்னா என்ன, புரட்சினா என்ன, பிறர் நம்மளை அடிமைப்படுத்தினா அந்த வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் தனக்கான அரசியல் தலைவர்கள் யார் அப்படிங்கிறத சரியாக தேர்ந்தெடுத்தாங்க. தனக்கான குரல்கள் யார், தனக்கான போராளிகள் யார் அப்படிங்கிறத மக்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்புறம் தலைமுறைகள் நகர நகர வேற தலைமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையும் பொழுது, அந்த கடுமையான புரட்சிய சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் பொழுது, குறைந்தபட்சம் எம்ஜிஆர் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி திரையிலாவது புரட்சியை பேசியிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. திரையிலாவது ஏழைகளுடைய வறுமையை பற்றி பேசியிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. திரையிலாவது குறைந்தபட்சம் கம்யூனிசம் பேசியிருக்கணும் அப்படிங்கிற ஆட்களை தனக்கான அரசியல் தலைவர்களாக செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தலைமுறைகள் மாற்றம் அடைய அடைய இந்த புரட்சிய சிந்தனைகள்லாம் மக்களுடைய மனதில் இருந்து மறைய ஆரம்பித்து இப்போ அது எங்கே நிற்குது அப்படின்னா, நீங்கள் திரையில் கூட புரட்சி செய்ய வேணாம், ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் போதும். நீங்கள் புரட்சிய சிந்தனை உங்களுக்கு இருக்குதுங்கிற எந்த அவசியமும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பாப்புலாரிட்டியான ஆளாக இருந்தாலே போதும், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் போதும். நீங்கள் திரையில் கூட இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலே போதும். நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் நெட்வொர்க், சோஷியல் மீடியாஸில் எதுலையாவது ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் கூட போதும். உங்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற தலைமுறைகள் இருக்கிறாங்க.